கருணைக்கிழங்கு வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கருணைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி கட் பண்ணி தண்ணியில் போட்டு அலசி வச்சுருக்கேன். இப்போ சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கருணைக்கிழங்கை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இதில் கருணைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு தேவையான மசாலா பார்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெறும் பூண்டு மட்டும் பேஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். அதில் கார்ன் பவுட்ரு 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன் கடலை மாவு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வறுக்கிறதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். அது கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கருணைக்கிழங்கு ஒரு 2 நிமிஷம் வந்துடுச்சு. வாரி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுட்டு இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் போட மறந்துட்டேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க கருணைக்கிழங்கெல்லாம் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதோ நல்லா மசாலா தடவி ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஹேண்டில் போட்டு வறுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. அப்படியே சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டோன்னு திருப்பி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்படியே திருப்பி இன்னொரு பக்கம் திருப்பி கொடுத்துக்கலாம். 2 நிமிஷம் வந்துருச்சு. இப்போ நல்லா ஒன்றா திருப்பி விட்டோம்னா இன்னொரு பக்கமும் வந்துடும். எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டேன். இப்போ நல்லா